கர்த்தர் நல்லவர். ஆமென், ஆமென். என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். நெஞ்சம் ஏங்குதே, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார். ஒன்று சேருமோ, என் இதயம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் தனிமை என் சோர்வுகள் யார் என்னை தேற்றுவார், யார் என்னை தேற்றுவார்.
வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார். இயேசனை தேற்றுவார். இயேசனை தேற்றுவார். இயேசனை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார். இயேசனை தேற்றுவார். இயேசனை தேற்றுவார். இயேசனை தேற்றுவார். என் இதயம் இயேசுவுக்கு தெரியும். என் வேதனை இயேசுவுக்கு புரியும். என் தனிமை, என் சோர்வுகள் இயேசனை தேற்றுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரையும் இன்றைக்கு மற்ற மக்கள் மத்தியிலே நம்மை தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்மை வெறுக்கிறவர்கள் முன்னால, நம்மை வேண்டாம் என்று ஒதுக்கிறவர்கள் முன்னால தேவனாகிய கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் இந்த வசனத்திலே பார்க்கும்போது மோசேயோடு இருந்தது போல கர்த்தர் யோசுவாவோடும் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த வசனத்துல பாருங்க, மோசேயோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருக்கிறேன், இருப்பேன் என்று இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் நம்மை பார்க்கும்போது நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. என்னோடு கூட ஆண்டவர் இருக்கிறாரு, என்னோடு கூட தேவன் இருக்கிறாரு. என்னை அவர் கவனித்து கொண்டே இருக்கிறாரு. நான் அவருக்கு சாட்சியா இருக்கிறேன். நான் கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறேன். நான் கர்த்தரோடு இசைந்து காணப்படுகிறேன். நான் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கிறேன். இவைகள் எல்லாவற்றிலேயும் நான் எப்படி இருக்கிறேன் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பாருங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ பரீட்சை நாட்கள் நடக்கிறது. பிள்ளைங்க பரீட்சை ஸ்கூல் தொடங்கின உடனேயே ஒரு வருஷம் அந்த பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுக்கு பெற்றோர் எவ்வளவோ முயற்சி எடுக்கிறாங்க. காலையில் 5 மணிக்கு எழுப்பி விடுறாங்க, 4 மணிக்கு எழுப்பி விடுறாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து மறுபடியும் உடனே டியூஷனுக்கு துரத்தி விடுறாங்க. எவ்வளோ இந்த கட்டாயம் இதெல்லாம் தேவை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் வருங்காலங்களில் அவர்கள் நல்ல முறையில் வளரணும். நல்ல ஞானத்தோடு உலகத்திலே உலக பிரகாரமான உயர் பதவிகளிலே பிள்ளைகள் காணப்பட வேணும். ஆகையினால பிள்ளைகள் எடுக்க வேண்டிய பிரயாசங்கள், பெற்றோர் எடுக்க வேண்டிய பிரயாசங்கள் கட்டாயம் எடுக்கணும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு எத்தனை மணிக்கு வரோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவங்க ஒரு வருஷம் அடுத்த கிளாஸுக்கு போகிறதுக்கு அவங்க எவ்வளவு பிரயாசம். எழும்புனதுல இருந்து நைட்டு தூங்குறது வரையிலையும், அது 10 மணியோ 12 மணியோ, அந்த பிள்ளைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த கிளாஸுக்கு போக வேண்டுமே என்று. ஆனால் நம் யுகயுகமாய் நாம் கர்த்தரோடு நாம் இருக்கிறதான ஒரு ஸ்லாக்கியத்துக்காக நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிற நாம்
நான் ஒரு 2 மணி நேரம் ஆலயத்தில் உட்கார்றதுக்கு அது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதில் 9:30க்கு தொடங்கினா 10 மணிக்கு போகலாமா, இல்லை 11 மணிக்கு போகலாமா? நிச்சயமாகவே தேவனாகிய கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆலயத்துக்கு போகணுன்னா ஓடி வருகிறதான ஒரு அனுபவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு முதல் வாரம் ஏதோ சமையல் செய்துட்டு வெளியில் நிற்பாங்க. ஆனால் மற்ற நாட்களிலேயும் அநேகர் சர்ச்சு காம்பவுண்டுக்குள்ள ஏதோ ஒரு அவுட்டிங் மாதிரி உட்கார்ந்து இருக்கிற அநேகர் இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்குள்ள வந்தால் நிச்சயமாகவே அது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் இருக்கிறதை மற்றவர்கள் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி பார்க்கிறதான ஒரு நிலைமையிலே நாம் காணப்பட வேண்டும். மோசே கர்த்தரோடு பேசிட்டு மலையை விட்டு கீழே இறங்கி வந்தார். கீழே இறங்கி வரும்போது மோசேனுடைய முகம் பிரகாசித்தது. மோசேயை பார்க்க பயந்தார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை பார்க்கும் போதே நம்முடைய முகம் பிரகாசிக்கிறதா? கர்த்தர் நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாகவே நம்முடைய முகம் பிரகாசிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிப்பட்டதான ஒரு பிரகாசத்தோடு நாம் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் தேவனாகிய கர்த்தர் இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த மோசையோடு இருந்தது போல அப்படி சொல்லுகிறார் என்றால், அப்படியானால் மோசே அவர் எப்படிப்பட்டவராக காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஏன் மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார்? மோசே எப்படிப்பட்டவர் என்று பார்த்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த மோசே தேவ திட்டங்களோடு இந்த உலகத்தில் பிறந்தவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் பிறக்கும் போதே பார்வோன் சொல்லிட்டாரு, பிறந்த குழந்தைகள் எல்லாம் எகிப்திலே எபிரேயருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் ஆண் பிள்ளைகளை நதியிலே போட வேண்டும் என்று சொன்னார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படி இருக்கிறதான இந்த இக்கட்டான சூழ்நிலையில மோசே மட்டும் அவளுடைய தாய் 3 மாதம் அந்த பிள்ளை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு 3 மாதம் ஒளித்து வைத்து வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் அதை யோசித்து பார்க்கும்போது அவள் அழகுள்ள பிள்ளை என்றாலும் அந்த 3 மாதம் அந்த பிள்ளையை ஒளித்து வைத்து வளர்க்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஏன்னா பக்கத்தில் யாராவது பிள்ளைங்க இருந்தால் அந்த பிள்ளையை தூக்கி நதியில் போட்டிருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க? சொல்லிடுவாங்க, ஐயோ இந்த வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆனால் தேவனுடைய திட்டம் மோசேயின் மேல் இருந்தது. சத்துருக்களுடைய கண்களுக்கு தேவன் மோசேயினுடைய குழந்தையாய் இருக்கும் போதே மறைத்து பாதுகாத்து கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3 மாதம் கழித்து அந்த பிள்ளைய எந்த நைல் நதியில் எல்லா பிள்ளைங்களையும் போடணும்னு சொன்னாங்களோ அதே நைல் நதியில் மோசே என்கிற அந்த பிள்ளையும் தாய் ஒரு நாணல் பெட்டியிலே வைத்து விடுகிறாள். இதுக்கு மேலே நம்மால் வச்சு வளர்க்க முடியாது, ராஜாவுக்கு தெரிஞ்சிரும்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கேயும் கர்த்தருடைய கண் அந்த பிள்ளையின் மேல் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் பார்வோனுடைய குமாரத்தி எந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளை தூக்கி நதியிலே போட்டு கொன்று விட வேண்டும் என்று சொன்னார்களோ அதே குடும்பத்தில் மோசே போய் சேருகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாமும் கூட இந்த உலகத்தில் மாயையான பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே காணப்பட்டாலும் நம் ஒவ்வொருவரிலேயும் தேவனாகிய கர்த்தர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். இவர்கள் கர்த்தர் என்னுடைய பிள்ளைங்க, இவங்க என் பிள்ளைங்க என்று ஒரு உரிமையோடு தேவனாகிய கர்த்தர் அவருடைய சொந்த இரத்தத்தினால நம்மை கழுவி சுத்திகரித்து கர்த்தர் அபிஷேகத்தை தந்து நம்மை நடத்தி வருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அதுபோல மோசேயையும் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அங்கேயும் பாருங்க, 3 மாதம் கழித்து பார்வோனுடைய அரண்மனைக்கு போனாலும் அந்த பிள்ளையை பெற்ற தாயே வளர்க்கிறதான ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் உண்டாக்கினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. எதை செய்தாலும் தேவன் ஒரு திட்டத்தோடு செய்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
அதை பார்க்கும்போது அந்த தாய் என்ன சொல்லி வளர்க்கிறாள் என்றால் யூத மார்க்க கொள்கைகளை சொல்லி வளர்க்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த பிள்ளை வளரும் போதே யூத மத கொள்கைகளை சொல்லி வளர்க்கிறாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எபிரேய, நீ எகிப்தியன் இல்லை, நீ எபிரேய பிள்ளை என்று சொல்லி வளர்க்கிறாள். அதுபோல கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போறாங்க, காலேஜுக்கு போறாங்க, எங்க போனாலும் நீங்க உலகத்திலே உள்ளதான பிள்ளைகளை போல அல்ல, நீங்கள் தேவனுடைய பிள்ளைங்க. தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. ஆகையினால உங்களுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் ஒரு வித்தியாசம் காணப்பட வேணும். அவர்களுடைய வாழ்க்கையில எதை மாயை பின்பற்றி போகிறது போல, உலகத்தை நேசித்து வாழுகிறது போல நீங்க போகக்கூடாது. உங்க வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் வர வேண்டும். நீங்கள் மற்ற பிள்ளைகளுக்கு மாதிரிகளாய் காணப்பட வேண்டும் என்று நாம் சொல்லி வளர்க்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அதுபோல இந்த மோசேக்கும் தாய் நல்ல யூத மார்க்க கொள்கைகளை சொல்லி வளர்த்தாள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டுமல்ல, எகிப்துக்கு போனதுக்கு அப்புறமும் சகல சாஸ்திரங்களையும் கற்று வாக்கிலும் செயலிலும் வல்லவனாய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றிலேயும் மோசே சிறந்து விளங்குகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படிப்பட்டதான இந்த மோசே குறித்து பார்க்கும்போது அவர் 40 வருஷம் அரண்மனை வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 வருஷம் ஆடு மேய்த்து கொண்டு வனாந்திர வாழ்க்கையாய் காணப்படுகிறது. அதற்கு அப்புறம் கர்த்தருடைய தேவ சித்தத்தை செய்கிற ஒரு தீர்க்கதரிசியாக 40 வருஷம் வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். இப்படியாக மோசே 120 வருஷம் உலகத்திலே வாழ்ந்தார் என்று பார்க்கிறோம். அவர் மரிக்கிறது வரையிலேயும் மோசேயை பற்றி பார்க்கும்போது அவருடைய கண் இருள் அடையவும் இல்லை, பலன் குறைந்து போகவும் இல்லை என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தைரியமாக கர்த்தருக்காக ஜீவித்து கர்த்தருடைய பிள்ளைகளை வழி நடத்துகிறதான ஒரு திடகாத்திரமாய் காணப்பட்டார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் மோசேயை பற்றி நாம் இன்னும் பார்க்கும்போது மோசே தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஏனென்றால் மோசே சொல்லுகிறார், நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்று. நம்ம ஒத்துக்குவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒண்ணுமே தெரியலன்னா கூட தெரிகிறது மாதிரி பாசாங்கு காட்டிட்டு இருப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த மோசே அவர் தாழ்மை உள்ளவராக தன்னிடத்தில் இருந்த குறையை சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவராய் காணப்பட்டார். அது மட்டுமல்ல, நிறைய தரிசனங்களை பெற்றவர், தேவனோடு முகமுகமாக ஒரு சிநேகிதனாக பேசி கொண்டிருந்தவர் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கற்பனை பலகைகளையும் தேவனிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்தவர் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேனுடைய முகம் பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார். மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவராய் இருந்தார் என்று பார்க்கிறோம். அப்படியானால் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார் என்றால், மோசேனிடத்தில் சகல விதமான நற்குணங்களும் காணப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுபோல நம்மையும் மற்றவர்கள் குறிப்பிடணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க கோவப்பட மாட்டாங்க, இவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, இவங்க மற்றவங்களுக்கு விரோதமாக பேச மாட்டாங்க. அப்படிப்பட்டதான ஒரு நிலைமையில இந்த கடைசி நாட்களிலே நாமும் வாழுவோம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, நம்ம அம்மா மாதிரி நம்ம அப்பா மாதிரி நாம் வாழணும். அப்படியாக நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய அடிச்சுவடுகளை பார்த்து வளரத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. இப்படிப்பட்டதான இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனிடத்தில் பேசி அழைத்து வருகிறவராய் காணப்பட்டார். அழைத்து வரும்போது நிறைய அற்புதங்களை செய்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேக அற்புதங்களை செய்து கொண்டு வந்த மோசே கொண்டு வந்ததுனால தான் யோசுவாவிடத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாருடைய கண்களும் அறியும்படியாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன் என்று. அப்படியானால் மோசே கொண்டு தேவனாகிய கர்த்தர் பல அற்புதங்களை செய்தார். அதுபோல யோசுவாவே, உன்னை கொண்டு நான் அநேக அற்புதங்களை செய்வேன்.
ஹல்லேலூயா. உன்னை கொண்டும் அநேக அற்புதங்களை செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதுபோல அவர் வாக்கு கொடுத்தவர் மாறாதவராக முதலாவது என்ன செய்தார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக, யோர்தானை இரண்டாக பிளந்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆசாரியனுக்கு அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆசாரியன் இடத்துல சொல்லி, ஆசாரியனுடைய உள்ளங்கால்கள் அந்த யோர்தானிலே பட்ட மாத்திரத்தில் தண்ணீர் குவியலாக நின்றது என்று பார்க்கிறோம். பாருங்க, அந்த தண்ணீர் கீழ்ப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. கர்த்தருடைய சித்தத்தின்படி யோசுவா சொன்ன மாத்திரத்தில் அந்த தண்ணீர் கீழ்ப்படுகிறது. அது ஒரு பக்கமாக நிற்கிறது. எல்லாரும் கடந்து போகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அது மட்டும் இல்லை, ஒரே ஒரு வசனம் படிங்க. யோசுவா 10ஆம் அதிகாரம் 12. கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்பு கொடுக்கிற அந்நாளிலே யோசுவா கர்த்தரிடத்தில் பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோன் மேலும் சந்திரனே அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்திரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இதில் இதே அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது 14வது வசனத்தை படிங்க. அடுத்த வசனம், கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல் கேட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த யோசுவாவை கொண்டு சந்திரனும் சூரியனும் யோசுவாவுக்கு கீழ்ப்படுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடலாமே? நம்ம அம்மா அவர்கள் ஒரு பாடல் எழுதி வைத்திருக்காங்க. எமோரியருடன் இஸ்ரவேலர் போசைய யோசுவா பக்தனின் விசுவாச வார்த்தையா. எமோரியருடன் இஸ்ரவேலர் போசைய யோசுவா பக்தனின் விசுவாச வார்த்தையா. சூரிய சந்திரனும் சுற்றாமலே சூரிய சந்திரனும் சுற்றாமலே ஒரு பகல் நின்றாரே. சூரிய சந்திரனும் உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே, பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. கண்டு அழைத்தவர் உன்னை நான் கைவிடுவேனோ, கண்டு அழைத்தவர் உன்னை நான் கைவிடுவேனோ. ஹல்லேலூயா. பாருங்க, இந்த யோசுவாவினுடைய வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்திரனும் அப்படியே நிற்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு மனுஷனுடைய சொல் கேட்டு இப்படி நடந்ததில்லை என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு தேவனாகிய கர்த்தர் வாக்கு கொடுத்தார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறதை ஜனங்கள் காண நான் செய்வேன், அற்புதங்களை செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன், அதே போல தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை கொண்டு அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம். அற்புதங்கள் நடக்க வேண்டுமானால் முதலாவது என்ன செய்ய வேண்டும்? 3ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது 5வது வசனம், ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். முதல்ல நாம் நம்மை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் 50 நாள் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறோம். நாம் அற்புதங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களிலே நாம் ஆசீர்வாதங்கள் வேணும். நாம் இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ தேவைகள் சந்திக்கப்பட வேணும். உலக பிரகாரமான தேவைகள், ஆவிக்குரிய கிருபைகள் எல்லாவற்றையும் எதிர்பார்த்து கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்றால் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் முதலாவது நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய குற்றங்கள், குறைவுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது இருந்தாலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் கேட்டு மன்னிப்பு பெற்றுக்கொண்டோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளுக்கு மத்தியில் அவர் அற்புதங்களை செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் கேட்கணும், ஆண்டவரே
அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல், கர்த்தரிடத்திலிருந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாமல், ஏதேனும் என்னிடத்திலே குற்றம் குறைகள் இருந்தால் எனக்கு என்னை மன்னிங்க ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதிங்க. அப்படி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை அவர் மன்னிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை நாம் பரிசுத்த பண்ணிக்கொள்ள வேணும். அதுதான் இந்த யோசுவாவை பற்றி சொல்லும் போது அவர் சொல்லுகிறார், முதலே ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, உங்களை முதலாவது பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று. ஆனால் 7வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, இஸ்ரவேலர் எல்லாம் அறியும் படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அதுபோல தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். யோசுவாவும் அநேக அற்புதங்களை அவர் செய்தார் என்று பார்க்கிறோம். ஜனங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டை விழுந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் யோசுவா என்ன சொன்னார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. போய் நின்று ஆர்ப்பரித்தார்கள், எக்காலத்தை ஊதுனாங்க, ஆண்டவரை ஆர்ப்பரித்தார்கள். அலங்கம் இடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க செய்தது அவ்வளவுதான். ஆனால் அவரை கொண்டு தேவன் என்னென்ன செய்ய சித்தமாய் இருந்தாரோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் யாத்திரையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் கப்பல் யாத்திரை செய்யும் போதே 100க்கு அதிபதியினிடத்தில் சொல்லுகிறார், நீ என்ன செய்யக்கூடாது, நமக்கு இந்த போகிறதான பிரயாணம் அது ஏற்றதல்ல, நம்முடைய உயிருக்கும் கப்பலுக்கும் அது சேதத்தை உண்டாக்கும், ஆகையினால இந்த நேரம் நமக்கு தகுதியான நேரம் இல்லைன்னு சொல்றாரு. சொன்னாலும் இந்த 100க்கு அதிபதி மாலுமியை நம்பினார், கப்பலுடைய எஜமானையும் நம்பினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை நம்பல. ஆனால் காற்று நாலா பக்கமும், எதிர்காற்று, பெருங்காற்று, சுழல் காற்று, இப்படியாக அநேக காற்றுகள் மோதி அடிக்கிறது. நாலா பக்கத்திலேயும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஆனால் அந்த வேளையிலும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நீ கப்பற் சேதமே அல்லாமல் பிராண சேதம் வராது என்று வாக்கு கொடுக்கிறார். தேவனுடைய வார்த்தையின்படி வாக்கு கொடுக்கிறார். அந்த வார்த்தையின்படி சொன்ன மாத்திரத்தில் தேவனாகிய கர்த்தர் அதே போல அதுக்கு அப்புறம் பவுல் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவர்கள் ஆகாரம் உட்கொண்டார்கள். பலகையில் ஒன்னொன்றிலையும் அவர்கள் ஏறி 276 பேரும் காப்பாற்றப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் எவ்வளவுதான் ஆரம்பத்தில் அவர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தையை அவர்கள் நம்பலைன்னாலும், ஆனால் தேவனாகிய கர்த்தர் பவுலை கொண்டு ஜனங்கள் மத்தியிலே அவருடைய பேரை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அப்புறமும் அவர்கள் தீவில போய் இறங்கினதுக்கு அப்புறமும் குளிர், மழை, காற்றடிக்குது. அவர்கள் என்ன பண்ணாங்க, விறக பொறுக்கி போட்டு குளிர் காய்ந்து கொண்டிருக்கிறார்கள். குளிர் காய்ந்து கொண்டிருக்கும் போது விரியன் பாம்பு கையிலே கொத்தினது என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. விரியன் பாம்பு கொத்துகிறதான நேரத்தில் அவங்க என்ன செய்றாங்க, பவுல் அந்த பாம்பை உதறி தள்ளிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 28ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. அவன் கையிலே தொங்குகிறதை, விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குவதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகம் இல்லை. இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை. பாருங்க, முதல்ல அன்பா நேசித்து எல்லாரும் குளிர் காய்கிறதற்கு உதவி செய்தாங்க. ஆனால் அந்த பாம்பு அவனை கடித்த உடனே அவர் உதறி போட்டுட்டு அது பாட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. உடனே சொல்றாங்க, இவர் கொலைபாதகன், சமுத்திரத்திலிருந்து தப்பி வந்ததுக்கு அப்புறம் கூட பழியானது இவனை
தப்ப விடவில்லை. இதுபோலதான் நம்மையும் பார்த்து சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளையானால் எந்த சூழ்நிலையிலேயும் தேவனாகிய கர்த்தர் எல்லா விக்கினகங்களுக்கும் நம்மை அகற்றி, எல்லா போராட்டங்களுக்கும் கர்த்தர் நம்மை அகற்றி அவர் நம்மை நிமிர்ந்திருக்க பண்ண அவர் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அடுத்த வசனம் கூட படிங்களேன். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு, அவர் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஒரு தீங்கும் அடையாதிருந்தார். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடிதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும், வெகு நேரமாய் பார்த்து கொண்டிருந்தோம். ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொன்னார்களாம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டலாமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நமக்கு கஷ்டங்கள் வரும்போது இவங்க என்ன பாவம் செய்தாங்களோன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கஷ்டத்திலேருந்து நாம் விடுபடும் போது இவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று நம்மை சொல்லுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இவர் கொலை பாதகன், இவனை பழி விடமாட்டேங்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் அடுத்த நேரம் சொல்றாங்க இவன் தேவன் என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் அந்த தீவில் உள்ளதான மக்கள் முன்னால தேவனாகிய கர்த்தர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பேரை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் எந்த இடத்திலேயும் தம்முடைய பிள்ளைகள் மேல் கரிசனை உள்ளவராக அவர் மேன்மைப்படுத்த வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கும்போது முதல் வசனம், அநேக நாள் சென்று மூன்றாம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் இந்த எலியாவை குறித்து பார்க்கும்போது எலியா முதல் வசனத்தில் நாம் படிக்கும்போது கர்த்தருடைய வார்த்தையின்படி அவர் என்ன சொன்னாரு? தேசத்துல பனியோ மழையோ பெய்யாதுன்னு சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுலயும் பாருங்க, என் வார்த்தையின்படியே அன்றி. அப்போ எலியா சொல்லாம தேசத்துல மழை வராதுன்னு அவர் தைரியமா சொல்றாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வார்த்தையின்படியே அன்றி இந்த தேசத்துல பனியோ மழையோ பெய்யாது. அந்த மழையோ பனியோ பெய்யலைன்னா அந்த தேசம் பஞ்சத்திலே காணப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. தேசம் முழுவதும் பஞ்சம். ஆனால் எலியா எங்கே போயிட்டாரு? கேரி தாற்றங்களிலே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறாரு. அங்கே காகங்கள் அவருக்கு அப்பவும் இறைச்சியும் கொடுத்து அவரை போஷிக்கிறது. அந்த நதியின் தண்ணீரை அவர் குடிக்கிறார். ஆனால் அவரை பராமரிக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழிவாசல்களை திறந்து கொடுத்து கொண்டே வருகிறார். அதற்கு அப்புறமாக விதவை வீட்டுக்கு அனுப்புகிறாரு. அங்கே பராமரிக்கப்படுகிறார். எல்லா விதத்திலேயும் தேவனாகிய கர்த்தர் எலியாவை பராமரித்து கொண்டே இருக்கிறார். ஆனால் நாட்டிலோ பஞ்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது எலியாவை தேடி தேடி அலைகிறாங்க. எப்படியாவது இவரை பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று தேடுறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் 3 வருஷத்துக்கு அப்புறம் எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படி ராஜாவினிடத்துல போய் நிற்கிறார். நின்ன உடனே நீதானா இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன் என்று கேட்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உடனே அவர் சொல்றாரு, நான் இல்லை, நீங்க என்ன செய்யற, பாகாலை நீங்கள் வணங்குகிறபடினால தான் இந்த நிலைமை என்று. எந்த மட்டும் 2 நினைவால் குந்தி குந்தி நடப்பீர்கள். கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை ஆராதிங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை வழிபடுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் அந்த இடத்திலேயும் உடனே தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தின்படி இந்த எலியா ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு. ஆகாப் ராஜாவினிடத்துல ஒரு சேலஞ்சு பண்ணுறாரு. 2 காளையை கொண்டு வாங்க. கொண்டு வந்து முதல்ல நீங்கள் 450 தீர்க்கதரிசிகள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் இருக்கிறபடினால முதல்ல நீங்கள் ஒரு பலிபீடத்தை கட்டி அதை செப்பனிட்டு அதில் அந்த விறகுகளை அடுக்கி அந்த காளையை நீங்கள் வெட்டி வைங்க. உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்க. நெருப்பு போடவே
கூடாது. வானத்திலிருந்து நெருப்பு வந்து எல்லாவற்றையும் பட்சிக்க வேணும் என்று சொல்றாங்க. ஆனால் அவர்கள் மத்தியானம் மட்டும் கூப்பாடு போட்டாங்க. அந்த கீழ் வசனங்களிலே நம்ம படிக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தங்களை கீறி கொண்டார்கள். இந்த எலியாவோ கேலி பண்ணி கொண்டே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவன் தேவனாமே, அவன் தூங்கினாலும் தூங்குவான், அவன் பிரயாணப்பட்டாலும் பிரயாணம் போயிருப்பான், என்னென்னமோ சொல்லி நிற்கிறார். ஆனால் கடைசியில அவர்கள் 450 பேர் இருந்தாலும் அந்த பலியை நெருப்பை உண்டாக்கி அவர்களால் அதை எரித்து விட முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு அப்புறம் எலியா தீர்க்கதரிசி போய் ஒரு காளையை வெட்டி அவர் அந்த விறகின் மேலே வைக்கிறது மட்டும் இல்லை, அந்த விறகு மேலே 12 குடம் தண்ணியும் ஊத்துறாரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படியானால் கர்த்தருடைய செய்கை மிகவும் அதிசயமானது, அது ஆச்சரியமானதாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அப்படியாக எல்லா விதங்களிலேயும் தேவனாகிய கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்தார். எலியா தீர்க்கதரிசியை கொண்டு அவர் சொன்னார், இந்த ஜனங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே என்னை கேட்டருளும் என்று சொல்லி அவர் ஜெபித்த மாத்திரத்தில் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து எல்லாவற்றையும் வெட்டி வைத்த காளை, விறகு, கற்கள், மண்ணு, அந்த 12 குடம் தண்ணி ஊற்றி இருக்கிறது எல்லாவற்றையும் நக்கி போட்டது என்று பார்க்கிறோம். அப்படியானால் நம்முடைய தேவன் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். அது மட்டுமல்ல, கர்த்தருடைய மகனாகிய எலியாவின் வாயில் இருந்து வந்த வார்த்தைகளை கர்த்தர் கனப்படுத்தினார். மற்ற மக்கள் மத்தியிலே அவர் மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் கர்த்தருக்கு பயந்து நாம் அவருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்வோமானால் நிச்சயமாகவே நம்மை அவர் மேன்மைப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்ன தேவன் நிச்சயமாகவே தம்முடைய பிள்ளைகளாகிய அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, எலியாவினுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அவர் நம்முடைய வார்த்தையும் கர்த்தர் கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்ம யோசேப்பை குறித்து பார்க்கும்போது யோசேப்பு மேல பொறாமப்பட்டாங்க, அவரை பகைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. சொந்த சகோதரர்கள் கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணினாங்க. குழியிலே போட்டார்கள், அடிமையாக விற்று போட்டார்கள், சிறைச்சாலையில ஒப்பு கொடுத்தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிப்பட்டதான யோசேப்பை தேவனாகிய கர்த்தர் என்ன செய்தார் என்றால், யோசேப்பை வெறுத்து வேண்டாம் என்று விற்று போட்ட சகோதரர்கள் மத்தியில தேவன் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார். அது மட்டுமல்ல, யோசேப்பின் மேல் பழி போட்டதான பார்வோனுடைய மனைவியின் முன்னால தேவன் மேன்மை பாராட்டினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இப்படியாக எல்லா ஜனங்கள் மத்தியிலேயும் தேவனாய கர்த்தர் யோசேப்பை மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆரம்பத்தில் கஷ்டம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த யோசேப்பின் மேலே பொறாமப்பட்டு அவரை பகைத்தாங்க, கொலை செய்ய சதி ஆலோசனை பண்ணாங்க, குழியில தூக்கி போட்டாங்க, அடிமையாக விற்று போட்டாங்க, கடைசியில் அங்கே போய் சிறைச்சாலையிலையும் தூக்கி போட்டாங்க. ஆனால் யார் யார் இவருக்கு எதிராக எழும்புனாங்களோ எல்லாருக்கும் முன்னால தேவனாய கர்த்தர் யோசேப்பை தேவன் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. ஆதியாகமம் 41:41. பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அது யோசேப்பின் கையில் போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சரப்பணியை அவன் கழுத்திலே தரித்து அவனை 2ஆம் ரதத்தின் மேல் ஏற்றி
தென்றலிட்டு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரியாக மாற்றினார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் ஒருவர் கஷ்டப்பட்டுட்டு இருந்தா எப்போ இவங்க கஷ்டப்பட்டுட்டே இருக்கட்டும், எப்போ இவங்க உபத்திரவப்பட்டுட்டே இருக்கட்டும், அப்படி அவர் பார்த்து வேடிக்கை பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற வேளையிலே உயர்த்தும் படிக்க நாம் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க வேணும். அடங்கி இருக்கும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை சும்மா விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பவும் குனிய குனிய நம்ம குட்டிகிட்டே இருக்கலான்னு நினைப்பாங்க. அப்படி கர்த்தர் என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை உயர்த்துகிற ஒரு நேரத்தை அவர் பார்த்து கொண்டே இருப்பார். என் வேலை இன்னும் வரவில்லையே என்று கல்யாண வீட்டில் சொன்னார். அடுத்த நிமிஷம் வேலை வந்தது. அதுபோல நம்மையும் உயர்த்துகிறதற்கு ஒரு வேலையை கர்த்தர் வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல கர்த்தர் உயர்த்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நேரமானபடினால நான் சுருக்கமா போறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொர்தெகாயினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது கூட மொர்தெகாய் ஒரு யூதன், கர்த்தருடைய பிள்ளை. ஆனா அரண்மனையில வாசர் காக்கிறவனாய் காணப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அங்கே மந்திரியா இருந்ததான ஆமான் நினைச்சான், எப்படியாவது இவனை எப்படியாவது அழித்து விட வேணும். அவன் யூதனாய் இருக்கிறதுனால யூத குலத்தையே முற்றிலுமாய் அழித்து விட வேண்டும் என்று நினைத்தான். ஆனால் கர்த்தர் சும்மா பார்த்துட்டு இருப்பாரா? நிச்சயமாகவே இருக்க மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தம்முடைய பிள்ளைகள் என்ன போனாலும், எங்க வந்தாலும், எங்க உட்கார்ந்தாலும், எல்லா சூழ்நிலையிலையும் அவர் கவனமாய் பார்த்து கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அவர் கவனமாய் பார்த்து இந்த மொர்தெகாயை தேவனாகிய கர்த்தர் ஒரு நாளிலே உயர்த்த சித்தம் கொண்டார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அந்த ஆமானுக்கு முன்பாக, அந்த அரண்மனையில் இருந்த ஜனங்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் இந்த மொர்தெகாயை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. உயர்த்தி அவனை ஒரு அதிகாரியாக மாற்றினார். அது மட்டுமல்ல, அந்த ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 9ஆம் சங்கீதம் 15வது வசனம். ஜாதிகள் தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். அவர்கள் மறைவாய் வைத்த வலையில் அவர்கள் காலே அகப்பட்டது. சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இந்த மொர்தெகாய்க்கு விரோதமாக தூக்கு மரத்தை செய்து வைத்தார். ஆனால் அதே தூக்கு மரத்தில் ஆமானை தூக்கி போட்டார்கள். ஆமானுடைய வீடு இப்பொழுது இவங்க கைவசம் வந்துச்சு. அது மட்டுமல்ல, எல்லா விதமான அரசாங்கத்தில் உள்ளதான உயர் பதவிகளும் இவர்களுக்கு மொர்தெகாய்க்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். அப்படியானால் யாரையுமே அற்பமாய் எண்ணக்கூடியவர்கள் நம்ம உலகத்துக்கு நம்மை பார்த்தால் பைத்தியக்காரங்களை போல தோணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே நாம் விசேஷித்தவர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நம்மை விசேஷித்தவர்களாய் அவர் வைத்திருக்கிறபடினால நாம் எதை செய்தாலும் தேவனாகிய கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதுபோல தேவனாகிய கர்த்தர் நாம் வேதத்திலே அநேகரை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நோவாவை தேவன் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அவருடைய பேரை கர்த்தர் பெருமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஒரு முறை கூட அந்த வசனத்தை படிங்க. யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை நான் உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தேவனாகிய கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. நாம் ஒன்று நினைத்து கொள்ள வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. யாரெல்லாம் நம்மை துக்கப்படுத்தி இருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மை கண்ணீர் விட செய்திருக்கிறார்கள், யாரெல்லாம் நம்மை வேதனைப்படுத்தினார்கள், காரணமில்லாமல் யாரெல்லாம் நம்மை அழ வைத்தார்கள், நம்மை அவமானப்படுத்தினவர்கள் மத்தியில தேவனாகிய கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு நாள் நம்முடைய தலையை அவர்
உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்கலாமா? எழும்பி நின்று நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, எந்தெந்த இடங்களிலே எங்களுடைய தலை இறங்கினதோ அந்த இடத்திலே எங்கள் தலையை உயர்த்த உம்மால முடியும் ஆண்டவரே. நீர் எங்களை மேன்மைப்படுத்துவீரப்பா, எங்களை மேன்மைப்படுத்துவீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், முற்பிதாக்களை மேன்மைப்படுத்தினார். எங்களையும் நீங்க மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தின் நடுவில் கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்துங்க. எங்கள் உற்றார் உறவினர்கள் மத்தியில எங்களை மேன்மைப்படுத்துங்க. எங்களோடு கூட தேவன் இருக்கிறதை அவர்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்களோடு கர்த்தர் இருக்கிறதை அவர்கள் கண்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் முகங்களை பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. எங்கள் முகங்கள் பிரகாசிக்க மடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே. எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே. எவரையும் பலப்படுத்த உம்மால முடியும் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. கர்த்தர் எங்களை உயர்த்துங்க ஆண்டவரே. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளே இருக்கிறோம். சத்துரு எங்களை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. சத்துரு எங்களை மேற்கொள்ள கூடாது ஆண்டவரே. எங்களை உயர்த்துங்கப்பா, எங்களை உயர்த்துங்கப்பா, எங்களை உயர்த்துங்கப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவர் நமக்கு இன்றைக்கு கொடுக்கிற வார்த்தை, இன்று அவர் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். எல்லார கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லார கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அவர்கள் கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மையாக அவர் வைப்பார். அவர் மேன்மையாக வைப்பார். சத்துருக்கு முன்பாக நம்ம ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம். கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்க வேண்டும். கர்த்தர் நம்மளை மேன்மையாக வைக்க வேண்டும். அதனால் அவர் நமக்கு பார்த்து சொல்லுகிற வார்த்தை, பயப்படாதே நீ, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. பயப்படாதே நீ, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. கண்டு அழைத்தவர் உன்னை நான் கைவிடுவேனோ. கண்டு அழைத்தவர் உன்னை நான் கைவிடுவேனோ. பயப்படாதே நீ, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. சேனை கண்டதும் செந்தனம் விரிந்தது, அவர்களை தொடர்ந்த அகங்காரி பார்வோனில். சேனையை கண்டதும் செங்கடல் விரிந்தது, அவர்களை தொடர்ந்த அகங்காரி பார்வோனில். ரதங்களும் சேனையுமாய் அமிழ்ந்தது, ரதங்களும் சேனையுமாய் அமிழ்ந்தது ஆழத்தின் நடுவே. ரதங்களும் சேனையுமாய் அமிழ்ந்தது ஆழத்தின் நடுவே. பயப்படாதே நீ, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. 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 பயப்படாதவர் உன்னை நான் கைவிடுவேனோ. கண்டு அழைத்தவர் உன்னை நான் கைவிடுவேனோ. பயப்படாதே நீ, உன்னை நான் மீட்டுக் கொண்டேனே. 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 Praise the Lord, 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 praise the Lord. Hallelujah. கர்த்தரை உயர்த்துங்கள், தேவனை மகிமைப்படுத்துவோமாக, கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. Hallelujah. நம் தேவன் நல்லவர், நல்லவர்.
ஹalleluya ஹalleluya. கர்த்தர் நமக்கு நன்மை செய்கிற தேவன், நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன், நம்மை உயர்த்தி வாழ வைக்கிறவர், நம்மை உயர்த்தி வாழ வைக்கிறவர். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக, சகல ஜனங்களுக்கு முன்பதாக இந்த தேசத்தின் மத்தியிலே கர்த்தர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல மனமகிழ்ச்சி நாளிலும் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த நல்ல வாக்குத்தத்த வசனத்தின்படி ஆண்டவரே, எல்லா ஜனத்துக்கும் முன்பாக உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமது வசனத்தின்படி ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி கர்த்தாவே இந்த நாளிலே உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பேருமாக, பெரியோர் முதல் கொண்டு சிறியோர் வரைக்கும் ஒவ்வொரு பேரையும் நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வேண்டும் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சோத்திரம் 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 ஆண்டவரே. எங்கள் தேவன் நீர் வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர் அப்பா. நீர் வாக்கு மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் சொன்னதை செய்கிறவர் அப்பா. அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. தொடர்ந்து ஒவ்வொரு பேரையுமாக பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. தொடர்ந்து நடக்கிறதான பரிசுத்த திருவிருந்த ஆராதனை எல்லாவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம். நீரே எங்களுக்கு பொறுப்படுத்தி நடத்தி தந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதத்திலே தாழ்த்துகிறோம் ஐயா. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு தங்கியிருந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.